Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ட்ரேடிங் எப்படி வந்து செய்கிறது. இந்த கொப்பி ட்ரேடிங் ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொப்பி ட்ரேடிங் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பைனான்ஸில் போயிட்டு டாலர்ஸ் எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, பைனான்ஸில் இருக்கிற டாலர்ஸை வந்து எப்படி ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணி காசை எடுக்கிறது, மற்றது இதில் இருக்கிற டாலர்ஸை வச்சு என்ன மாதிரி வந்து ஏர்ன் பண்ணலாம், ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது எப்படி, இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கோகுல் டெக் யூடியூப் சேனலில் வந்து பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் சம்மந்தமான ஃபுல் நாலேஜும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது பைனான்ஸில் கொப்பி ட்ரேடிங் செய்கிறாங்க, கொப்பி ட்ரேடிங் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த கொப்பி ட்ரேடிங்னு சொன்னால் என்ன? நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ட்ரேடிங் வந்து ரெண்டு டைப்பில் வந்து பைனான்ஸில் செய்யலாம். ஒன்று வந்து நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்லேயும் வந்து கொப்பி ட்ரேடிங் வந்து செய்யலாம், ஸ்பாட்டில் வந்து கொப்பி ட்ரேடிங் செய்யலாம். மற்றது வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து கொப்பி ட்ரேடிங் வந்து செய்யலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஸ்பாட் ட்ரேடிங், ஸ்பாட்டில் போயிட்டு அப்படி கொப்பி ட்ரேடிங் வந்து செய்கிறது. ஓகே, இதில் வந்து பாருங்கள், நான் வந்து நிற்கிறது ஹோம் பேஜ். இது வந்து பைனான்ஸோட ஹோம் பேஜ். ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரேட். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து பாருங்கள் கன்வெர்ட் இருக்குது, ஸ்பாட் இருக்குது, மார்ஜின் இருக்குது, பைசல் இருக்குது, P2P இருக்குது. ஆனால் கொப்பி ட்ரேடிங் வந்து இதில் இருக்குது எங்கேன்னு சொல்லி கேட்டால் மேலே பாருங்கள் மெனு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் P2Pக்கு பக்கத்தில் இருக்குது. நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொப்பி பொட்டன்னு சொல்லி அடுத்து வந்து மேனேஜ் ஃபீச்சர் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து இருக்கிற இந்த கொப்பியை வந்து கிளிக் பண்ணுறோம். இது தான் கொப்பி ட்ரேடிங். இங்கே போயிட்டு தான் கொப்பி ட்ரேடிங் வந்து செய்கிறது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ட்ரேடிங் பண்ணுற ஆக்களை வந்து காட்டாது. கொப்பி ட்ரேடிங் வந்து யார் வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 நாளைக்கான 30 டேஸுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை கொப்பி ட்ரேடர்ஸ் வந்து இதில் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து தட்டி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கொப்பி ட்ரேடிங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி பண்ணுறவங்க இல்லை, கொப்பி பண்ணுற ட்ரேடர்ஸுக்கு வந்து இவங்க தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து கொப்பி பண்ணலாம். 48 கிளப் லேன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் பண்ணுவாள். அந்த ட்ரேடிங் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆளை கொப்பி பண்ணுற எல்லாருமே வந்து கொப்பி ட்ரேடராக வந்து இருப்பாங்க. ஸோ 1500 பேர் மட்டும்தான் இவரோட ட்ரேடிங்கை வந்து கொப்பி பண்ணலாம். கொப்பி பண்ணுறேன்னு சொல்கிறது நார்மலாக கொப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை கொப்பி பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பீங்க, கொடுக்குற அமௌண்ட்டில் வந்து ட்ரேடிங் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பாருங்கள் 48 கிளப் லேன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆளுக்கான 30 டேஸுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து $26,000 வந்து காட்டுது. இப்போ வந்து இவரை வந்து கொப்பி பண்ண போகிறேன், நான் வந்து கொப்பி பண்ண போகிறேன். ஸோ கொப்பி பண்ணுறதுலேயும் இன்னொரு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மொக் கொப்பி, மற்றது வந்து கொப்பி. மொக்குன்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் ஃப்ரீயாக வந்து டாலர்ஸ் தருவாங்க, அதை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த ஃப்ரீ, அதாவது அது வந்து சொல்கிறது டெமோ பேலன்ஸ்னு சொல்லி, அந்த பேலன்ஸை வச்சு நீங்கள் இவரை கொப்பி ட்ரேடிங் பண்ணுற மாதிரி வேறு என்ன கொயினில் வந்து ட்ரேட் பண்ணுறாரோ அதை வந்து மொக்கொப்பி வந்து ட்ரேட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டாலர்ஸ் வந்து தேவையில்லை. இதில் இருக்கிற டெமோ பேலன்ஸை வச்சு கொப்பி பண்ணி இவரை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு சொல்லி. மற்றது வந்து கொப்பின்னு சொல்லியிருக்கு வந்து பாருங்கள், இதுதான் வந்து ரியல் கொப்பி. அதாவது நீங்கள் உங்களோட பேலன்ஸ் வந்து கொடுத்து கொப்பி பண்ணுறது. ஓகே, 48 கிளப் லேண்ட் இந்த ஆளு தான் நான் வந்து கொப்பி பண்ண போகிறேன்னு சொன்னால் இவரோட 30 டேஸுக்கான PNL எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஹை லெவலில் இருக்குது. ஸோ இவரை வந்து கொப்பி பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்கள் கொப்பின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் பாருங்கள் முதலாவது வந்து இவரோட ப்ரொஃபைல் போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் 10% சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் $100 வந்து போட்டு இவரோட ட்ரேடிங்கை வந்து கொப்பி ஆகுது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொப்பி ஆகுது. ஸோ நீங்கள் $100 போட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு $100 வந்து லாபம் வருதுன்னு சொன்னால் இவருக்கு உங்களோட லாபத்தில் வந்து 10% வந்து நீங்கள் கொடுக்க வேணும். அதாவது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 10% வந்து லாபமாக இருக்கு வந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிற 90%, $100ல் $100 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால்
$190 வந்து நீங்கள் அப்படியே எடுக்கலாம். மீதி இருக்கிற $10 வந்து அவருக்கு போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து $100 $10 தான் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த $10 ப்ராஃபிட்டில் 10%, அதாவது $1 அவருக்கு ப்ராஃபிட்டாக போகும், $9 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் வந்து ஷேர் ஆகும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஃபிக்ஸ்ட் ரேஷியோ இருக்குது, மற்ற வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஸோ 2 டைப்பில் இருக்குது. நான் வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள் காஸ்ட் பர் ஆர்டர்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆர்டருக்கு வந்து எத்தனை டாலர் வந்து எடுக்க வேணும், அதாவது ஒரு ட்ரேடுக்கு வந்து $10 தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து $10 வந்து செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆர்டருக்கு $50 தான் ஒரு ட்ரேட் வந்து நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து 50 செட் பண்ணலாம். மற்றது வந்து கொப்பி அமௌண்ட், ரெண்டாவது வந்து கொப்பி அமௌண்ட். இதில் வந்து நீங்கள் குறைஞ்சது $10 வந்து கொப்பி அமௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து $100 வந்து எக்ஸாம்பிள் வந்து $100 வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்டருக்கு வந்து நீங்கள் $10, அதாவது உங்களோட ஸ்பாட்டில் இருந்து $100 வந்து இதுவாகவே வந்து எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டாக வந்து வச்சுருக்கும். இவர் வந்து 10 ஆர்டர் வந்து போட்டார்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 10 காயினில் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இவர் வந்து 3 ஆர்டர் வந்து போட்டிருக்கிறான்னு சொன்னால் உங்களோட $100 வந்து முதலாவது $10 ஒரு காயினில் வந்து ட்ரேட் பண்ணும், அடுத்த $10 வந்து இன்னொரு ட்ரேட், அடுத்த 10 வந்து இன்னொரு ட்ரேட் வந்து எடுக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 70 வந்து உங்களோட இந்த அக்கௌண்ட்டில் அப்படியே வந்து இருக்கும். $30க்கு 3 ட்ரேட் வந்து எடுக்கும். ஸோ எடுக்கிற ட்ரேடில் வந்து 10% வந்து இவருக்கு வந்து, ஸோ எடுக்கிற ட்ரேடில் இப்போ நீங்கள் $10 போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடில் $10 வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் $20 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து $10, நீங்கள் வந்து போட்டது $10, உங்களோட ப்ராஃபிட் வந்து $10 டைம் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த உங்களோட ப்ராஃபிட் $10 10% வந்து நீங்கள் கொடுக்க வேணும். அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பைனான்ஸ் வந்து எடுத்து அந்த ஆளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ $10 10% வந்து $1. ஸோ $1 வந்து இந்த ஆளுக்கு வந்து போகும். அதாவது நீங்கள் யார்கிட்ட வந்து காப்பி பண்ணுறீங்களோ அந்த ஆளுக்கு வந்து அந்த 10% வந்து போகும். இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வருதோ பார ப்ராஃபிட்டில் 10% வந்து இந்த ஆளுக்கு வந்து போகும். இன்னொரு விஷயம், இதில் வந்து நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட் அது வந்து இவருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அதுவாகவே ட்ரேடை வந்து எடுத்து அதுவாகவே 10 இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ ஆட்டோவை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து விடுங்க. மற்றது இன்னொரு விஷயம், டோட்டல் ஸ்டாப் லாஸ் ஒன்று சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் வந்து $10 ஒரு ட்ரேட் வந்து போடுறீங்க, ட்ரேட் போடுற டைம் அந்த 10 வந்து $8 வந்து இருக்குது, $2 வந்து லாஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வைக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் அடிப்படையில் இதில் பாருங்கள், எனக்கு வந்து 10% வந்து லாஸ்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆக வேணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸில் வந்து கொடுத்து வைக்கலாம். ஸோ $10 போட்டு $1 வந்து லாஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் 10% லாஸ்ட், அப்படியே வந்து அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆக வேணும்னு சொல்லி நீங்கள் இதில் செட் பண்ணலாம். 20% வந்து லாஸ்ட் ஆனால் தான் இது வந்து க்ளோஸ் ஆகணுமா இருந்தால் நீங்கள் வந்து 20ன்னு சொல்லி கொடுத்துட்டு செட் பண்ணலாம். மற்றது இன்னொரு விஷயம், பேர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் வந்து இவங்க ட்ரேட் பண்ணுற காயின் எல்லாமே வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காயினில் வந்து ட்ரேட் எடுத்தால் அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணணுமன்ற வந்து செட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் எடிட் இருக்குது, எடிட்டை வந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 360 காயினில் வந்து இவர் வந்து ட்ரேட் பண்ணுவார். ஸோ இவர் எந்தெந்த காயினில் வந்து ட்ரேட் பண்ணால் நீங்கள் வந்து அதை எடுக்க வேணும், உங்களோட வந்து காப்பி பண்ண வேணுமன்ற வந்து செட் பண்ணி வைக்கலாம். அதாவது இவர் பிட்காயினில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் என்னோட இது வந்து டாலர் வந்து காப்பியாக வேணும், அதுக்கு மட்டும்தான் என்னோட டாலர் வந்து ட்ரேட் பண்ண வேணும். வேறு ஒரு காயினில் எடுத்து அதை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இதில் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ எனக்கு வந்து பிட்காயின் தேவை, இதில் வந்து பாருங்கள் செலக்ட் ஹோல்டர் இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு எனக்கு பாருங்கள் பிட்காயினில் வந்து ட்ரேட் பண்ண வேணும், அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மற்றது வந்து சொலனாவில் வந்து ட்ரேட் பண்ணால் எடுக்க வேணும், மற்றது பிஎன்பி, இந்த 3லையும் வந்து அவர் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து காப்பி ட்ரேடிங் வந்து எடுக்க வேணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவர் இந்த 3 கோயிலில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் வந்து கொப்பியாகி அதுக்கு வந்து ட்ரேட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து கொப்பி ட்ரேடிங் வந்து நீங்கள் செய்கிறது ஸ்பாட் ட்ரேடிங்கில். ஓகே, இதில் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 பேர் மட்டும் கொப்பி பண்ணலாம். சிலர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால்
300 பேர் மட்டும்தான் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து செட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களோட ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி பண்ணுறவங்க வந்து ஃபுல் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ட்ரேடர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடராக இருப்பாருன்னு சொல்லி நீங்கள் வந்து நம்பலாம். ஓகே, இதில் வந்து பாருங்கள், கிரிப்டோ லமான்னு சொல்லி ஒரு ஆள் இருக்குது. $14,000 வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு அவர்கிட்ட 30 நாளில். ஸோ 2000 பேர் வந்து அவரை வந்து கொப்பி பண்ணலாம். 2000 பேரில் 2000 பேரும் வந்து கொப்பி பண்ணிட்டாங்க. ஸோ இவரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து யாராவது ஒரு ஆள் வந்து குறைஞ்சா கூட நீங்கள் வந்து உடனே வேற கொப்பி பண்ணலாம். மற்றது வந்து பாருங்கள், அலர்டின் கேபிட்டல்னு சொல்லியிருக்கு. அவரை வந்து 300 பேர் மட்டும்தான் கொப்பி பண்ணலாம். ஸோ இவருக்கு வந்து 215 பேர் வந்து இப்போ வரைக்கும் கொப்பி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய கொப்பி ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் $10 போட்டுருந்தாலும் சொல்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரேடிங் வந்து சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையே கொப்பின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அடியில். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த கொப்பி ட்ரேடரை நீங்கள் வந்து கொப்பி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டாலரில் வந்து கொப்பி பண்ணியிருக்கிறீங்க, மற்றது உங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன மாதிரி, லாஸ்ட் வந்து என்ன மாதிரி, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ட்ரேட் நடந்துட்டு இருக்கிற டைம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் போனாலும் லாஸ்ட்டில் போனாலும் அதே டைம் நீங்கள் வந்து மேனுவலாகவே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்தால் அந்த ப்ராஃபிட்டோடு சேர்த்து முழு பேலன்ஸையும் நீங்கள் திரும்ப வந்து எடுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கொப்பி ட்ரேடிங்கில் ஸ்பாட்டில் செய்கிற கொப்பி ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை வந்து நான் தரேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.